வைட் விஷன் ரூலர் அப்படின்னா எப்படி இருக்கணும், இங்கா மக்களோட ரூலரை பச்சைக்கிளி பார்த்து கத்துக்கணும். பிங்க் சால்ட் உற்பத்தி பண்றாங்க. ஹிமாலயால எப்படி பிங்க் சால்ட் இருக்கும், ஹிமாலயன் பிங்க் சால்ட் மலைகள்ல இருந்து வரும்ல, இந்த ஸ்டெப்பா வந்து ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு டெம்பரேச்சருங்க. அதாவது இங்க பெருவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வகையான பொட்டேட்டோஸ் இருக்கு. எத்தனை இங்கா மக்களோட ரொம்ப வந்து சேக்ரெட் வேலையா கருதப்பட்டது. ஜஸ்ட் லுக் அட் திஸ் வியூ மக்களே, ஜஸ்ட் லுக் அட் இட். இங்கா மக்களோட இனிமை யாரு, ஏன் இவ்வளவு பெரிய கோட்ரஸ்லாம் கட்டுறாங்க, இப்பெல்லாம் டவுட் வரும் அவங்களுக்கு. புத்தல் தெரிவித்து பாத்தீங்கன்னா, சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாடிஸை பத்தி வச்சிருந்தாங்க. பல பாடிஸ் வந்து கலாண்டு போயிட்டாங்க. எத்தனை பாடிஸ் இருந்துச்சு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பேக் பேக்கர் குமாரானா வந்து இங்க வந்து பெரும் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். காமா ஆயிருக்குன்னு சொல்றதை விட பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லையா இன்னும். சால்ட் உற்பத்தி பண்றாங்க. ஹிமாலயால எப்படி பிங்க் சால்ட் இருக்கும், ஹிமாலயன் பிங்க் சால்ட் மலைகள்ல இருந்து வரும்ல, ஸோ அந்த பிங்க் சால்ட்டை வந்து இங்க உற்பத்தி பண்றாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 630 பேருக்கு சொந்தமான இடம் இந்த சால்ட் மைன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸுங்க. எப்படி இறங்கி வந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சால்ட் மைன்ஸ் அப்படியே ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை நோக்கி நான் போவோம். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி சால்ட் உற்பத்தி ஆகுது, இங்கே சால்ட் ஏன் இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பர்டிகுலராக இந்த இடம் இவ்வளோ பெருசாக இருக்கிறது 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுங்க இது. ஸோ உங்களுக்கு அங்கே தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, அந்த தண்ணி அதான் வந்து உப்பு தண்ணி, மலையிலேருந்து இயற்கையாக வரும் உப்பு தண்ணி. இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 32 டிகிரிஸ். நம்பர்லாம் இங்கே பாருங்க போட்டுருக்கு பாருங்க, 32 டிகிரிஸ் வந்து இந்த தண்ணியோட டெம்பரேச்சர். ஸோ இது இந்த தண்ணி தான் வந்து இங்கே உப்பளத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காக ஒரு உப்பு எப்படிங்க தயாரிப்பாங்க தெரியல உங்களுக்கு. ஒரு தண்ணி நிரப்பி ஃபுல்லாக வெயிலில் காய விட்டு 3 நாள் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி இந்த மாதம் எண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அந்த உப்பு வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்து திருப்பி வெளியில் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உப்பு வந்து இங்கே இருக்கிற உப்பு வந்து அப்படியே சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து நல்லா பேஸ்சரைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சாப்பிட முடியும். ஏன் சாப்பிட முடியாது கேட்டிங்கன்னா, இந்த உப்பு இங்கே இருக்கிற உப்பில் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் கிடையாது. ஸோ உப்பில் வந்து அயோடின்றது ரொம்பவும் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த உப்பளத்தை பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு. ஸோ வேறு லெவலில் இல்லை. ஸோ ஆளுங்க போகிறதா இருந்தால் இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் அந்த உப்பளத்தில் போய் வேலை செய்வாங்க உங்களுக்கு. இதை பாருங்கள், சிலதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, சிலது வந்து தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஸோ அது மாதிரி ஒரு உப்பளத்துக்கும் ஒரு மாதிரி உங்களுக்கு இது வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஓடையில் அப்படியே தண்ணி நீர் போகிறது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு அந்த நீர் வந்து அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் தான் நீர் வந்து இங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்த உப்பளத்தை, ஸோ எந்த உப்பளத்துக்குள்ளே நீரை ஃபில் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதை ஏற்ற மாதிரி வந்து அந்த உப்பளத்தை நீரை ஃபில் பண்ணுவாங்க. எவ்வளோ பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 கிலோமீட்டர் வட்டம் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ, அந்த இது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சால்ட் ஃப்ளாட் ஆஃப் குஸ்கோ, சால்ட் மைன்ஸ் ஆஃப் குஸ்கோ. இந்த சலாட்டி உயினி சால்ட்டு வந்து சால்ட் ஃப்ளாட்னு வருது, இன்னும் போவே இல்லை நம்ம. பட் அதோட நினப்பாவே இருக்குது பாருங்கள். சால்ட்டுன்னு ஒன்றாலே எனக்கு அங்கே தான் போகுது. சால்ட் மைன்ஸுங்க, சாரி. ஸோ இதாங்க சால்ட் மைன்ஸ். கீழே வந்து 32 டிகிரியில் வந்து தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகுது. யோசிச்சு பாருங்க. இப்போ சம்மர் நம்ம இருக்கிறது ஜூன் ஜூலைலாம் வந்தீங்கன்னா மைனஸில் போகும் டெம்பரேச்சரு. மழை பெஞ்சால் கொஞ்சம் இந்த கிளியாக இருக்குல்ல, மழை பெய்ய சீசன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் கீழே. பட் அந்த ஊர் இது சூப்பராக தான் இருக்குது. ஸோ இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா சால்ட் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நிறைய கடைங்க இருக்குது. ஸோ இங்கே உற்பத்தி ஒரு சால்ட்டை நீங்கள் இங்கேயே கடையில் வாங்கிக்கலாம். ஹிமாலயன் சால்ட்டு, எல்லா சால்ட்டும் இருக்குது. தூத்துக்குடியில் எப்படி உப்பளத்தில் இருக்கும், உப்பளத்தை எப்படி பண்ணுவாங்க, ஸோ அதே மாதிரி தாங்க இங்கே இருக்கிற அந்த சால்ட்டும் பயங்கரமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு விசிட் செம்ம ஸ்லோப்பு ஏறி மேலே வந்து போயிட்டுருக்கோம். பாருங்க மாதிரி கடைக்கெல்லாம் இருக்குது. இங்கே ஒப்பிக்கிறாங்க பாருங்க. அப்புறம் பிங்க் சால்ட்டு, ஃப்ளவர் சால்ட்டு, நார்மல். நம்ம இப்போ எவ்வளோ அடியில் திரும்ப இருக்கோம், 3500 ஃபீட்டில் இருக்கும். இங்கே மேலே பாருங்கள், மோரா பேவன் இருக்கும். ஒரு ஆல்டிடியூட் பாருங்கள், 3500 ஃபீட். அப்படியே பாருங்கள் ஸ்னோ பார்க்கலாம் கேட்டால
ஸ்னோ மவுண்டன்ஸுங்க, ஸ்னோ மவுண்டன்ஸ். அப்படியே இந்த ஆர்கியாலஜி சைட்டுக்குள்ளே போகும். இந்த ஆர்கியாலஜி சைட் என்னது, ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோரியா ஆர்கியாலஜி சைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கா மக்கள், இங்கா எம்பையரஸு இங்கே தான் வந்து விவசாயம் பண்ணாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பல பயிர்களை வந்து இங்கே நட்டாங்க. ஸோ இரிகேஷன் சிஸ்டமில் எப்படி இருந்துச்சு, ஸோ இது வந்து இந்த பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியுது இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட். ஸோ இது என்னன்றதை நாங்கள் வீட்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்கா மக்கள் இங்கே வாழ்ந்தாங்கல்ல, ஸோ அந்த ஒரு 15-16 நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிராப்ஸ் வளர்க்குறதுக்காக இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் லெபார்டரி. என்னன்னா ரிசர்ச் லெபார்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கிராப்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணாங்க. நான் ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட்டு, ஆனால் சயின்ஸில் நான் இப்போ வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் சயின்ஸே வந்து அப்போ வந்து இவங்களுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம லெபார்டரிஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய லெபார்டரிஸு, ஹைப்ரிட் லெபார்டரிஸ்லாம் வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம். பட் எந்தவித காலகட்டத்தில் எந்தவித சயின்ஸும் தெரியாமல் அவங்க வந்து பெருசாக சயின்ஸ் உங்களுக்கு தெரியாதுல்ல, இது பண்ணோமா, அந்த சைடு இதுக்கு பண்ணோமா, பட் அந்த அறிவு வந்து அவங்களுக்கு அன்றைக்கே இருந்திருக்குங்க. ஸோ அவங்க தொலைநோக்கு பார்வை வந்து இன்னும் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே இந்த ஸ்டெப்பாக தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்லேயும் உங்களுக்கு ஒரு கிராப்பை வந்து வளர்ப்பாங்க. அதாவது இங்கே பெருவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வகையான பொட்டேட்டோஸ் இருக்குது. எத்தனை 3000 வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டேட்டோஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 வெரைட்டிஸ் ஆஃப் சோளங்கள் வளர்த்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கன்னா இன்கா மக்கள் தான். ஓகேங்களா, அது பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறதுக்கு ஒரு பொட்டேட்டோ, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோ சொல்லிட்டு 3000 வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டேட்டோஸ் இந்த பெருவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பொட்டேட்டோ உருவாக்குறதுக்கு இந்த இதுக்கு இடம் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டெப்பாக ஸோ இங்கே தான் முதல்ல கல்டிவேட் பண்ணி அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவங்க கரெக்டாக வளருமா வந்த அப்புறம் தான் இங்கே இருக்க வெளியில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் வந்து வெளியில் அப்புறம் தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் ஸ்கேர்சிட்டி வந்துடக்கூடாது, பஞ்சம் பசிரி பட்டி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலே இன்கா மக்கள் வந்து தொலைநோக்கு பார்வை சிந்தனைச்சு வந்து ஒரு லெபார்டரி மாதிரி அமைச்சு, அங்கே பாருங்கள் சென்டரில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரிகேஷன், அதாவது வாட்டர் ட்ரிப்பிங் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக அவங்க அப்படியே ட்ரிப் இரிகேஷன் வச்சு ஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆன இடம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மலைகள் நேச்சுரல் ஃபார்ம் ஆன இன்கா மக்கள் தான் வந்து இதை ஸ்டெப்பாக உருவாக்கி அது கற்களை வச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தூரத்தில் பார்த்தா தெரியும், உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஸ்டெப்பாக உங்களுக்கு வரும். அந்த ஸ்டெப்பாக வரது இந்த இப்போ ஒரு ஸ்டெப்பு இறங்கணும்னா கீழே நீங்கள் வந்து கீழே வரைக்கும் போகலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா. ஸோ இதுதான் அந்த இன்கா மக்களோட ஃபார்மிங் ப்ராக்டிசஸ்ஸு. ஸோ லெபார்டரி வச்சு அந்த காலகட்டத்திலே ஒரு ஹைப்ரிட் கிராப்பை உருவாக்கணுன்ற அந்த தொலைநோக்கு பார்வைன்றது சான்ஸே கிடையாதுங்க. ஸோ உண்மையிலே வந்து இன்கா மக்கள் இஸ் த கிரேட். எப்படிங்க மார்வலஸில் இதை பாருங்க, நல்லா ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள். இன்னும் இந்த சைட்டுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, 2009 வந்த இந்த ஃப்ளட்டு இருக்குல்ல, இந்த மழை பெஞ்சுது. அப்போ வந்து சைட்டுக்கு பெரும்பாலும் சேதம் ஏற்பட்டதுனால சில இடத்துக்கெல்லாம் வந்து இது இரிவர்சிபிள் ஆயிடுச்சு. அதாவது பியாண்ட் ரிப்பேர் சொல்லுவாங்களா, பியாண்ட் டேமேஜ் பியாண்ட் ரிப்பேரா. ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று ஒர்த்தாக இருக்கும்ல, ஸோ அதுக்கான இதுதான் அது வந்து ஆச்சு. இது வரைக்கும் அது வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ இதுதான் மிகப்பெரிய இது கஷ்டமான விஷயம். இது 11,000 பேர் வந்து இன்னைக்கு வந்து மாதத்துக்கு விசிட் பண்ணுறாங்க. நேர்லி நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்கங்க. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெப்பாக இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பாக வந்து ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு டெம்பரேச்சருங்க, +or- 1 டிகிரி மாறும். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வளர அந்த கிராப்ஸ் வந்து கீழே இருக்க ஸ்டெப்பில் வந்து வளராது. உங்களுக்கு புரிஞ்சுதோ, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வளர கிராப்ஸு கீழே ஸ்டெப்பில் வளராது. ஸோ அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை. ஸோ இது வந்து தே கேன் என்ன சொல்கிறது, எதில் வேணால் நீங்கள் வளர்த்துக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ இன்னோவேஷன் என்ன, இவங்க சாயில்ஸ் வந்து வேறு எதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ஒரு சாயிலும் இங்கே பாருங்கள், இங்கே பார்க்குறீங்களா ஒரு சாயிலும் ஒரு லெவலில் வந்து ஒரு சாயில் வர சாயில். ஸோ அதனால உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்சஸ் அவ்வளோ வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ காட்டிட்டேன், இதை காட்டாமல் இருந்தால் எப்படி, என்ன கேட்குறீங்க. ஸ்னோ மவுண்டன்ஸுங்க அப்போ கேட்டுகிட்டே இருக்கோம்ல. பாருங்கள் ஆண்டிஸ் மலை தொடர்கள், அமேசிங்.
மிகப்பெரிய ஆண்டிஸ் மலைத்தொடர்கள், அதுக்கு நடுவில் நம்ம கடைகள், இயற்கை, நேச்சர் எல்லாம் ஒன்று தான். பட் அட் இஸ் பெஸ்ட். சவுந்தரம் சாண்டு பார்த்துட்டோம், க்ரீனரி பார்த்தோம், விவசாயம் பார்த்தோம், மலைகள் பார்த்தோம், இப்போ ஸ்னோ பார்த்துட்டோம், கடலும் பார்த்துட்டோம், பஞ்சபூதங்களையும் பார்த்துட்டோம். சூப்பர்ல. நெக்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பி சால்ட் டேஸ்டிங் இருக்குல்ல, அந்த இப்போ சால்ட் மைன்ஸ் போகணும்ல, ஸோ அதை டேஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கு போகணும் தான் இன்றைக்கி. நிறைய இன்கா மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க பண்பாட்டு முறைக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த டூர் வர்றது ரொம்பவே சூப்பருங்க. இந்த டூரே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அதே தாராளமாக கொடுத்து வரலாம். ஸோ நம்ம ஊரில் சாப்பிடும் நேந்திரன் சிப்ஸு வரேன் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த சால்ட் மைன்ஸ் பார்த்தோன்னா, ஸோ அங்கேருந்து வர சால்ட்ஸை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. எல்லா சால்ட்டும் இங்கே வச்சுருக்காங்க. பிங்க் சால்ட்டு முக்கியமாக இங்கே பிங்க் சால்ட் தாங்க ஃபேமஸ்ஸு. சலாட்டி மராஸ் போட்டுருக்க முடியல, இன்னும் எங்கள் சால்ட்டு வாங்கிக்கலாம். இங்கே நான் சொன்ன கான் வந்து வெறும் 1000 வகையான கான் இருக்குன்னு இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த கானே பாருங்கள், இவ்வளோ வகையான கான்கள் இருக்குது. இது வந்து ரெகுலர் எல்லோவா, பிளாக்கு, அங்கே பாருங்கள் பிளாக் அண்ட் இது ரெட் கார்ன். காரணம் இன்கா மக்கள் தான், அவங்களோட ஹைபிரிட் கல்டிவேஷன் தான். காணும் வந்து கானுங்க பிளாக்ல பார்த்துருக்கீங்களா, உலகத்தில் ரெட்டில் பார்த்துருக்கீங்களா, இங்கே இருக்குது. இன்கா மக்களோட மகிமையே தனிங்க. ஸோ அப்போ தானே ரூஸ்டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைகள். இப்போ நம்ம எங்கே இருக்குங்க பார்த்தோன்னா உரும்பாவோ கரெக்டாக ஸ்பெல்லிங் தெரியல. சேகர் வேலியோட கேபிட்டல் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு பஃபெட் லஞ்ச் தான். என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இது பெருவியன் ஃபுட்டு தான். உள்ளே வந்தோடனே நமக்கு எல்லோ கலர் வர வைக்கிறாங்க. எல்லோனா இஸ் லக் ஃபார் தம்ங்க. ஸோ எத்தனை பேர் சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாலடு வராங்க. இது உங்களுக்கு பாஸ்தா, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு ரைஸு, அதுக்கப்புறம் இது என்ன சிக்கன்னா மட்டனா தெரியல, அப்புறம் பீன்ஸு, மறுபடியும் உங்களுக்கு இது வந்து மட்டனா என்னன்னு தெரியல. சிக்கன் உங்களுக்கு நூடுல்ஸு, அது அவர் பார்த்தீங்கன்னா பாயசம் மாதிரி இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரெஸ்டாரண்ட் வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ செம்மையாக சாப்பிட்றோம். இது எல்லாமே பெருவியன் ஃபுட். முக்கியமாக கலந்துக்கிறது ரைஸ் ரொம்ப எடுத்துக்கிறாங்க. நம்மள மாதிரி தான், ரொம்ப சவுத் இந்தியன்ஸ் மாதிரி தான் இவங்க ரொம்ப ரைஸ் எடுத்துக்கிறாங்க. ரைஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பெரும் மக்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படி டேஸ்ட் பண்ணிடுறோம் அதை. நல்லா இருக்கு ஆக்சுவலாக. சீ ஃபுட்டு சூப்பு, ஃபிஷ்ஷு சூப் ஆக்சுவலாக இது பேசிக்காக தெரியுதா. இதுவும் டேஸ்ட் பண்ணிடுறோமா. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா. சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வெரைட்டி இருக்கும், பயங்கரமாக இருக்கு. இவங்களுக்கு பிறந்த நாள் வந்து கேக் வெட்டுறாங்க. ஸோ எல்லாருமே இந்த ஸ்பானிஷில் பாட்டு பாரு. Y pide un deseo y los deseos que se piden en el Valle Sagrado se cumplen. Make a wish. எப்படி ஸ்பானிஷ் பர்த்டே சாங் சூப்பராக இருந்துச்சா. இந்த இயற்கைக்கு நடுவில் ஒரு அமேசிங்காக லஞ்சை வந்து சாப்பிட்டோங்க. சாப்பாடு சும்மா அருமையாக இருந்துச்சு, வேற லெவல். எல்லாமே நம்ம ரைஸ் ஸ்டேபிள் டேட் மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நக்கட்ஸ் இருந்துச்சு, அஜய் சாப்பிட்டோம், சூப்பருங்க. இங்கேருந்து ஆல்டமேஸ் டவுன் தான் போக போகிறோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கிளம்பிடுவோம். நீங்கள் உங்களுக்கு அந்த படிக்கிற தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இதுதான் வந்து ஓல்டாம்பியோட ஆர்காலஜிக்கல் டவுன். ஓல்டாம்பியை பற்றி நம்ம வந்து ஓல்டாம்பியூ பற்றி நம்ம மச்சபிச்சு போகும்போது நம்ம பேசியிருப்போம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரோஜே நான் சொல்கிறேங்க ஓல்டாம்பியை பற்றி. ஸோ ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 240 ஆகுது. 3:10 வர சொல்லியிருக்காப்புல. மேலே ஏறிட்டு கீழே இருக்கிறதுலாம் சண்டான காரியம் கிடையாது. இன்னும் மழை வர பெய்யுதுங்க பாருங்கள். நான் இப்போ மேலே போல் இங்கே தான் இருக்க போகிறோம். டிசாக்கான ஒரு இடம் இருக்குது, இங்கே 1.5 மணி நேரம் ட்ரைவு. அதுக்கப்புறம் பேக் டு குஸ்கோ நம்ம போயிடும். ஸோ நல்லா கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க ஆன் டைமுக்கு. எல்லாமே செட்டாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து தூரம் பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர்
இருக்கலாம். சென்னை டு பெங்களூர் தூரம், மொத்த ஓவரால் டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன். சரி வாங்க இந்த ஓல்டாம்பி டவுன் பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஆல்டாம்பியோட ஆர்கியாலஜிக்கல் சைட்டுங்க. ஸோ இது எப்போ கட்டினாங்க பார்த்தீங்கன்னா 14th century பிச்சைக்கட்டுன்னு சொன்னார்ல, அவர் தான் இந்த ஹிஸ்டரி கட்டியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து தலைமுறைங்க வந்து ஸ்பானிஷ் கான்கர் பண்ண வந்தபோது மொனாக்கோ இங்கா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பானிஷை டிஃபீட் பண்ணார். ஆனால் அது ரொம்ப தூரம் நிலைக்கல, திருப்பி வந்து ஸ்பானிஷ் ஆக்கிரமிச்சு டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கலாக இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எஸ்டேட் தாங்க. திருப்பி சொல்கிறேன், எஸ்டேட் இது. இங்கே ஒரு எஸ்டேட் மலை வரலாம் பாருங்கள், வீடுலாம் குட்டி கட்டி. ஸோ எதிரிங்க எந்த பக்கத்தில் தாக்குனாலும் திருப்பி தாக்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்பானிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த இடத்த கான்கர் பண்ணுறது ஒரு காலகட்டத்தில், மொனாக்கோ இங்கா பீரியடில். ஓகேங்களா, அவரை கடைசி இங்கா நினைக்கிறேன், இங்கா எம்பையரில். ஸோ இவர் பச்சைக்கட்டு பையன், அவங்க தான் எல்லாருமே வந்து இந்த இங்கா எம்பையரை நல்லாவே டெவலப் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இங்கா ட்ரையலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கூட. இல்லைங்களா, எனக்கு மச்சு பிச்சு போனால் 4 days ட்ரைக்கிங் பண்ணோன்னா இந்த ஆல்டாம்பி டவுன் வந்துட்டு இங்கே நம்ம ட்ரைக்கிங் பண்ணணும். ஸோ உங்களுக்கு படிக்கட்டாக போட்டிருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் சொல்ல தேவையில்லை, இதான் சொல்லிடுறேன். விவசாயம் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ் கிராப்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு அந்த படிக்கட்டை போட்டாங்க. மேலே வந்து அவங்க தங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கே சுற்றி வேறு தான் பாருங்க, கோட்டை ஃபுல்லாக வந்து 14 நூற்றாண்டு 1450 அது மாதிரி கட்டியிருக்காங்க. மச்சு பிச்சு எந்த காலகட்டம் கட்டினாங்களோ ஸோ அதே அந்த காலகட்டத்தில் தான் இதையும் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஓல்டாம்பி டவுனுக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இவ்வளோ வந்து சேக்ரெட் ஹார்ட், அதாவது இங்கா மக்களோட ரொம்ப வந்து சேக்ரெட் வேலையாக கருதப்பட்டது, புனிதமான வேலையாக இது கருதப்பட்டது, புனிதமான பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட இங்கா மக்களுக்கான வாழ்ந்த இடங்கள் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நிறைய டூரிசம் டெவலப் பண்ணி இந்த மாதிரி கடைகள்லாம் போட்டு உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போட்டு நிறைய இந்த அல்பாக்கா காலில் பார்த்தோம்ல, ஸோ அல்பாக்காலேருந்து உங்களுக்கு வர அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து விற்கிறாங்க. அது பேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், நூலாக இருக்கட்டும். ஸோ நம்ம எப்படி ஷீப்லேருந்து வரோமோ அல்பாக்கா ரொம்ப மெயினாக வந்து எங்கே போனாலும் இந்த பேக்ஸ் எல்லாமே இருக்குல்லங்க. எல்லா ஆல்கா சைட்லையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு 3 மணி ஆயிடுச்சு, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச முக்குக்கு. ஏன்னா நம்மளால இறங்க முடியாது, மழை வர பெய்யுது. 20 minutes எப்படிங்க ஏறி இறங்குதா டாப்பு. அல்பாக்கா ரெஸ்டாரண்ட்டு, அல்பாக்கா ரெஸ்டாரண்ட்டு, துணி கடைங்க. ஸோ இவர் தாங்க அந்த பச்சைக்கட்டு எம்பையர். இதுதான் உங்களுக்கு. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த எம்பையர் இப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான சாட்சிகள் இது. இங்கா மக்களோட ஃபோட்டோ. ஸோ இந்த நதி பேர் வில்கினோ நதி. இது பார்த்தீங்கன்னா குஸ்கோல அந்த உம்ரா நதியை கூட கலந்துருவாங்க. இது உரும்பா நதியும் ஸோ அதோட கலந்துருவாங்க இந்த நதி. தெரியுது உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது, மேலே ஏறி போக வேண்டியது. அப்படியே பாருங்க எவ்வளோ ஹைட்டாக தூக்கி கட்டியிருக்காங்க. எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் இந்த செஞ்சி கோட்டை அதான் ஞாபகம் வருதுங்க. திருவண்ணாமலையில் செஞ்சி கோட்டை இருக்கும்ல, ஸோ அந்த ஈக்குவல் ஹைட்டு நினைக்கிறேன். அந்த ஹைட்லாம் இருக்கும், செஞ்சி கோட்டை ஹைட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, இந்த டவுன் வழியாக தான் நம்ம வந்தோம். ஓல்டாம்பியூக்கு வழியாக தான் மச்சு பிச்சுக்கு போனோம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்க. கரெக்டாக இங்கேருந்து குஸ்கோக்கு ஒரு 80 கிலோமீட்டருங்க. இங்கே 80 கிலோமீட்டர் குஸ்கோக்கு ஒரு 2 மணி நேரம் பயணம் போனோமே நம்ம நேற்று. அதே மாதிரி தான். ஆனால் இப்போ நம்ம குஸ்கோ இப்போ பிசாக்கான்னு சொல்லிட்டு இடத்துக்கு போக போகிறோம். கெட்ட வார்த்தை இல்லைங்க, பிசாக்கா தான் பேர். அது வாக்கில் சைட்டம். இந்த மாதிரி இந்த டவுனில் தான் வந்து இப்படிதான் போகணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மச்சு பிச்சு வரணும்னா இந்த டவுனுக்கு தான் நீங்கள் ட்ரெயின் ஏறணும் சரிங்களா. காட்டுட்டா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மாண்டமாக இருக்குங்க. இல்லை லொக்கேஷன் சுற்றி மலை, நிறைய டூரிசம் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டே இருக்கு. டூரிசம் நம்பி தான் நிறைய பொழப்பு ஓட்டுறாங்க இவங்க. டூரிசம் தான் எல்லாமே. நான் பாருங்க எத்தனை வண்டி நிற்கிது பாருங்க, எத்தனை வண்டி நிற்கிது. நமக்கு அத்தனை பேர் இந்த டவுனை நம்பி தான் வரும். இதுக்காக தேங்க்ஸ் டு பச்சைக்கிட்டோ தெரியலங்க. ஸோ அவரால் தான் வந்து இன்னைக்கு வந்து இத்தனை டூரிசம் டெவலப் ஆகிறதுக்கு, மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி ட்ரைவ் பண்ணி அந்த ஓட்டாம்பேஸ் இடத்துல இருந்து வந்திருக்கோங்க. பிசாக் இது வந்து நான் சொல்கிறேன், இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே ஓல்டாம்பியூ பிசாக் எல்லாமே குவாஞ்சிகா பாஷையில் இருக்கும், மறந்துடாதீங்க ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி பேர் வச்சுருக்காங்க. இது ஸ்பானிஷோ இங்கிலீஷோ கிடையாது. ஸோ மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிலாம். ஸோ அது வரைக்கும் இப்போ மேலே போக போகிறோம். இது வந்து இதுவும் ஒரு எஸ்டேட்டு. அந்த பஞ்சுக்குட்டா இருக்கார்ல மன்னர், அவர் கட்டின ஒரு எஸ்டேட் தான். வாங்க என்னன்னு போய் மேலே போய் பார்ப்போம். நம்ம இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துருவோம் நினைக்கிறேன். ப்ளஸ் வெயிட்
போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபெர்டைலாக இருக்குங்க. சும்மா வர வரன்னு சொன்னார், சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் வந்தது சம்மர் டைம்னால உங்களுக்கு ஃபெர்டைலாக இருக்குது, எல்லாம் க்ரீனரியாக இருக்குது. இதே நீங்கள் வந்து ஜூன் ஜூலையில் வந்து இங்கே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ட்ரை சீசனு, அதனால வந்து இங்கே கோல்டாக இருக்கும், -5 -6 இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ப்ரௌனிஷ் ஆகிடும். உங்களுக்கு மலைகளில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்னோவாக இருக்கும். நம்ம எப்படி கசகஸ்தான்லாம் பார்த்தோம், ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மவுண்டனில் ஸ்னோவாக இருக்கும், கீழே பக்கம் 2 பக்கம் உங்களுக்கு ப்ரௌனிஷாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்னாரு. ஒய் டிவிஷன் ரூலர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து இங்கா மக்களோட ரூலரை பச்சைக்கிளியை பார்த்து கற்றுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்றது இது இன்னும் 2 விஷயத்த சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. காலையிலேருந்து நம்ம வந்து இன்கா எம்பரை பற்றி பார்த்துட்டு வரோம், எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஒரு எஸ்டேட்டா ஆனால் ஒரு எஸ்டேட் ஒரு மாதிரி இருக்குது. எல்லா ஊர்லேயும் ஒரு எஸ்டேட் கட்டி வச்சிருக்காருங்க. இந்த வியூவை பாருங்கள், உண்மையெல்லாம் ஸ்பீச்லெஸ், மைண்ட் ப்ளோயிங், அமேசிங். நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, நான் வந்து இங்கேருந்து ஒரு 3000 சில்லற அடியில் இருப்போம் நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் ஜாக்கெட்லாம் போட்டு கோல்டாக இருக்குது. இங்கே இந்த எஸ்டேட்டில் அப்படின்னு ஸ்பெஷாலிட்டி நம்ம இருக்கிறது பிசாக் ஓகேங்களா, பிசாக். இந்த எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய வளங்கள் இருக்குது, நிறைய வந்து இருக்குங்க. இது என்ன பண்ணியிருக்காருன்னா ஊராக போய் அரண்மனை கட்டியிருக்காரு போல். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிசாக்கில் கட்டியிருக்காங்க. ஜஸ்ட் லுக் அட் திஸ் வியூ மக்களே, ஜஸ்ட் லுக் அட் இட். தெரியுதா உங்களுக்கு? அந்த அரண்மனை வந்து இங்கே பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது, அந்த பக்கம் ஃபுல்லாக பறஞ்சு எரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் சொல்லிட்டு வரேன், க்ராப்ஸ் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த படிக்கட்டுகள். ஸோ கீழே இருக்க அந்த படிக்கட்டும் மேலே இருக்க அந்த படிக்கட்டும் இருக்கிற டெம்பரேச்சர் ஒன்றும் கிடையாது. +or- வந்து ஒரு 0.0 டிகிரிஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டே இருக்குது. அது பாருங்கள், அங்கே இருக்க மேலே தூரத்தை தெரியுது உங்களுக்கு. ஸோ அந்த இருக்கிற அந்த அதுவும் அதே தான் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கிராமங்கள், சுற்றி மலை, ஆண்டிஸ் மலை தொடர்கள் பவரமையாக இருக்குல்ல. இந்த பச்சைக்கட்டுனால வந்து திருநாடு வந்து டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லணும். திருநாடோட காலனைசேஷன் ஸ்பானிஷ் கிட்ட வந்து 18th செஞ்சுரியில் விடைபெற்றதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி, அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த கண்டுபிடிச்சி, இன்னைக்கு வண்டி வர வழியில் வண்டியை பாருங்க, என்ன இத்தனை வண்டிங்க இந்த எஸ்டேட்டை பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாரோட கடைசி மீட்டிங் மாதிரி இருந்துச்சு இதுதான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்க, இத்தனை டூரிஸ்ட் பிளாக்ஸ் ஆஃப் டூரிஸ்ட் இருக்காங்க. ஸோ இது பேர் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க நமக்கு. ஸோ அது கீழே அந்த வியூ மட்டும் பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. நான் கொஞ்சம் கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. பட் என்னன்னா வந்து இது வந்து வயர் கட்டியிருக்காங்க பாருங்க கீழே. ஸோ சேஃப்டியாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போங்க. இது கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா குஸ்கோலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும், 40-50 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் இது வந்து இருக்குது. எப்படி மக்கள் அங்கே பாருங்கள், வீடுகள், கோட்டைகள், இதுவரை வந்து எல்லாமே வந்து மலை மேலே கட்டி வச்சிருக்காரு. அதாவது எதிரி எந்த ரூபத்தில் வந்தாலும் அவனை தாக்கி அழிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்து அப்படி அடிச்சு பண்ணியிருக்காரு. கீழே பாருங்க, இரிகேஷன் சிஸ்டம்ஸு, வீடுகள், இது வந்து இன்னும் பாதுகாத்து அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு பெருவின் கவர்மெண்ட், யுனெஸ்கோ எல்லாருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிவருக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த ஹோல்ஸாக பத்தல் தெரிவித்து பார்த்தீங்களா. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடிஸை புதைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ ஏன் பாடிஸை புதைச்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. யாரோட பாடிஸ் புதைச்சி வச்சுருந்தா இங்கே மேலே வந்து பிசாக்கு. ஸோ பிசாக்கோட மக்கள் வந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ராயல் ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நடுவில் செவரு இருக்கு, நான் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி மக்கள் வாழும்போது அவங்க இறக்கும்போது அங்கே உள்ள வந்து வச்சிருவாங்க. இதுவே ராஜாங்களாம் இறந்தாங்களா, ராஜாவோட சொந்தக்காரங்களாம் இறந்தா அவங்களுடைய பாடிஸ் எல்லாமே பேலஸில் வச்சிருவாங்க. மம்மிஃபிகேஷன் பண்ணி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள பேலஸில் வச்சிருவாங்க. ஸோ அப்படி வைக்கப்பட்ட பாடிகள் பல வருஷங்கள் கெடாமல் இருக்கும். ஸோ இப்படி வைக்கிற நார்மல் பீப்புளெலாம் இருக்காங்களா, இவங்க கூட வந்து இவங்களும் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், முதல் பெரிய எபிசோட்ல என்ன சொல்லியிருக்கேன், லைஃப் ஆஃப்டர் டெத். பாமர மக்கள் அவங்க வந்து நம்புகிறாங்க அதை. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க கூட பாடிஸ் எல்லாம் புதைச்சிக்கும் சில ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்க. இப்போது அதுக்குள்ளே ஒரு பாடியும் கிடையாது, எல்லாமே எடுத்து மியூசியமில் வச்சுட்டாங்க. பல பாடிஸ் வந்து கல்யாணம் போயிட்டாங்க. எத்தனை பாடிஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை ஹோல்ஸ் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா 5000 ஹோல்ஸ். ஸோ 5000 பாடிஸ் இங்கே புதைச்சி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லா மலைக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. யாரா களவாண்டு போனான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் வந்து இங்கே வந்து ரூல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சில விஷக்கிருமிகள் இருப்பாங்களே, ஸோ
இந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு போனால் அதிக விலைக்கு விற்று காசாக்கு பார்ப்பாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து இங்கே இருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க கிட்ட இருந்து இப்போ காப்பாற்றி எல்லாத்தையும் இப்போ மியூசியமில் வச்சுருக்காங்க. பல விஷயங்கள் கலந்து போயிட்டாலும் இருக்கிற ரிமைன்ஸை வச்சு இப்போ மியூசியமில் வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த பாடிஸோட பெண் கருத்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கல்டிவேட் பண்ணது பார்த்தீங்கன்னா கார்ன் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீழே இங்கே ஸ்டெப்பாக தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் உங்களுக்கு கார்ன் கல்டிவேட் பண்ணி மொத்த குஸ்கோ மக்களுக்கும் கொடுத்தாங்க. ஸோ இந்த பக்கம் செவுரு தெரியுது பார்த்தீங்களா, செவுரு அங்கே லைட்டாக டோர் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் செவுரு அப்படியே கீழே போது பாருங்கள். அந்த பக்கம் மக்கள் வாழ்ந்தாங்க, இந்த பக்கம் ராயல் மக்கள் வாழ்ந்தாங்க. ஸோ யாருக்கு ஆக்சஸ் இருக்கோன்னா, யாரும் ராஜாக்கு நெருக்கமாக இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஹையர் அஃபிஷியலாக இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பக்கம் ஆக்சஸ் இருக்குது. மற்ற எல்லாருமே அந்த பிசாக்க சிட்டியில் இருக்கணும். ஸோ இவங்களுக்கு எனிமி யாருங்க, இந்த இன்கா மக்களோட எனிமி யார், ஏன் இப்போ இவ்வளோ பெரிய குவார்டர்ஸ்லாம் கட்டுறாங்க, இப்படிலாம் டவுட் வரும் அவங்களுக்கு. ஆண்டிஸ் அவன் சொல்லிட்டு ஆண்டிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பல வாட்டி வந்து இங்கே இன்கா மக்கள் மேலே படையெடுத்து வந்ததுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஸ்பானிஷ் காலகட்டத்திலையும் இவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது வந்து அன்னைக்கு இருந்த பண்டை பரிமாற்றங்கள் முறைப்படி ஒரு இடத்துல கூட சிமெண்ட்டோ கிளேவோ எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாத்தையுமே வச்சு இன்டர்லாக் சிஸ்டம் வச்சு தான் கட்டியிருக்காங்க. எந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்டர்லாக் சிஸ்டம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்களோ அந்த காலகட்டத்தில் அது இன்னுமே நிற்கிது. பூகம்பம், வெயில், மழை எல்லாமே. உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோயில், அதுக்கப்புறம் உங்களுக்கு கரிகால கட்டின 1000 வருஷம் அங்கே நிற்கிற டேம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ராக்கில் வந்து உங்களுக்கு அப்படி ஒன்று இறைஞ்சி காலப்போட்டத்தில் இந்த ராக்லலாம் ஒரு செடிமெண்டேஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த எல்லாத்தையுமே கடந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் நிற்கிதுன்னா வந்து கொஞ்சம் பெரிய விஷயங்க. இந்த ஏரியாவை நீங்கள் ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா, இந்த பிசாக்கோ சொல்லிடுங்களேன், குவாஞ்சி மொழியில் பிசாக்கோனா என்னென்னா ஒரு பேர்டோட பொருள்னு அர்த்தம். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் வந்து ஏரியல் வியூவில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். ஏரியல் வியூ நம்ம பண்ண முடியாது, ஏன்னா ட்ரோன்ஸ் நாட் அலவுடு. ஸோ ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த பிசாக்கோ அந்த பேர்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்பேற்பட்ட அமைப்பு இது கட்டியிருப்பாங்க. நம்ம குஸ்கோ சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பஞ்சாகிட்டிவ், சாரிங்க வாயில் வரல, திருப்பி சொல்கிறேன். ஸோ அவர் காலகட்டத்தில் குஸ்கோ சிட்டி கட்ட ஆர்டர் கொடுத்தாரு. அப்போ கட்டும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிங்கத்தின் வடிவில் கட்டினார். உங்களுக்கு ஒரு பூமா வடிவில் இருக்குங்க அந்த காலகட்டத்தில். ஸ்பானிஷை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் தான் குஸ்கோ சிட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. இப்போது குஸ்கோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ ஆர்கியலாக் சைட்ஸ் குஸ்கோ சிட்டி சுற்றி நிறைய டூர் பண்ணுவோம்ல. அப்போ இன்னும் நிறைய சொல்கிறேன், குஸ்கோ சிட்டி சுற்றி நிறைய பண்ணுவோம்ல, அப்போ நிறைய சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த சிட்டியை வந்து மிகப்பெரிய வரலாற்று சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு பிடிக்கும்னா இது நிச்சயமாக ஒருத்தன எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது இந்த குஸ்கோ சிட்டியில் ஹிஸ்ட்ரியெல்லாம் விட்டுருவோம், நடக்கிற கரண்ட் பாலிடிக்ஸை பற்றி பேசுவோம். குஸ்கோ சிட்டியில் கரண்ட் ஜென்ரேஷனில் நடக்கிற பாலிடிக்ஸ் என்ன? குஸ்கோ சிட்டியில் நம்ம ஒரு ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கின ஞாபகம் இருக்கா? இந்த ஏர்போர்ட்டை விட்டுட்டு காலையில் போகணுமே, செம்பராவா அந்த ஊருக்கு வந்து ஏர்போர்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஏர்போர்ட் வந்து 15% வந்து பணிகள் முடிஞ்சிருக்கு. இப்போ அது வந்து இப்போ குஸ்கோ அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல எனக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை குஸ்கோ ஏர்போர்ட் வந்து மூடிடுவாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நம்ம இறங்கும் போதே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், ஃப்ளைட்டு வந்து இப்படி இறங்குது, யூட்டன் அடிச்சுட்டு 2 யூட்டன் அடிச்சுட்டு தான் வந்து இறங்குது. ஸோ உலகத்திலே டேலண்டட் பைலட்ஸ் வந்து அங்கேருந்து இறங்க முடியும், சும்மாலாம் இறங்க முடியாது அந்த குஸ்கோ வேலியில். நம்ம வந்து சீ லெவல்லேருந்து 3000 அடியில் இறக்கணும்னா கொஞ்சம் டேலண்டட் பைலட்ஸாக தான் முடியும். ஸோ இந்த இடம் என்ன சொல்கிறாங்க, சேம்பராவா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடம் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது கொஞ்சம், அதை விட கொஞ்சம் சேஃபு, அதான் கவர்மெண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணுற பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் சில பேர் ஆதரிக்கிறாங்க, சில பேர் வந்து இது எதிர்க்கவும் செய்கிறாங்க. ஸோ இது நடக்கிற குஸ்கோவில் ஒரு ஒன் ஆஃப் த பாலிடிக்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் இயர் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம பேக் பேக்கர் குமாரானா வந்து இங்கே வந்து பெரும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி விசாரித்தேன் நம்ம. ஸோ போராட்டங்கள் அது பிரச்சனை வந்து காமா இருக்குன்னு சொல்றதை விட பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லையா இன்னும். ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து சில பாலிசி எடுத்துகிட்டு வந்தாங்க, அது என்னன்னு கேட்டால் டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க எனக்கு.
ஒரு இது பாலிசிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அகேன்ஸ்டாக இப்போ மக்கள் அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க வீதியில். ஸோ இன்னமும் பேச்சுவார்த்தை லெவல் தான் இருக்குது அதுவும். ஸோ அந்த பாலிடிக்ஸும் அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த அந்த பிரச்சனைக்கு சால்வ் ஆகலை இன்னும். அது வந்து சொல்லிட்டு இருக்கேன். பிரசிடெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் சுமூகமாக ஈடுபடலை. ஸோ இது வந்து இங்கே நடக்கிற ஒரு பாலிடிக்ஸு. அதே மாதிரி கடைசியாக அவங்களுக்கு பெட்ரோல் விலை எவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால, ஒரு கேலன்னா 3.7 லிட்டர். ஸோ 3.7 லிட்டர்னா உங்களுக்கு வந்து 15 சோலிசஸ் வருது. அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் 4 சோலிசஸ்க்கு வரும். ஒரு சோலிசஸ் வந்து 22.85. ஸோ 23 ரூபா வச்சுக்கோங்க. அதுபடி கணக்கு பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரேட்டுக்கு என்னமோ. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த மக்களோட குலத்தொழில் என்னன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. ஸோ இந்த மக்கள் எல்லாம் வந்து ஜுவல்லரி செய்கிறாங்க. அதாவது கோல்டு அண்ட் சில்வர் செய்கிறதுக்கு இன்கா மக்களால் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அங்கே மக்கள் வாழ்கிறாங்களே மேலே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் செஞ்சு இருக்காங்க. ஸ்பானிஷ் கொலைசேஷன் ஆனப்போ நம்ம ஹோல்ஸ்லாம் பார்த்தலாம், இங்கே பாடிஸ் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து அவங்களால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்பானிஷ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் கொலைசேஷன் பண்ணுறதுக்கு சவுத் அமெரிக்காவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப வளமாக இருக்குல்ல, இருக்கவே ரொம்ப வளமாக இருக்குல்ல. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ வளமாக இருக்குது. இப்போது அந்த காலத்தில் இன்னும் எவ்வளோ வளமாக இருந்திருக்கும். சரி, இப்போ மேட்ருக்கு வரேன். இந்த ஜுவல்லரிலாம் செய்கிறாங்கல்ல, ஸோ இந்த மக்கள்லாம் வந்து இவங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தானா சிங்குவா சொல்லிட்டு ஒரு பழங்குடியினர், அதாவது ஒரு இன்கா மக்கள் வரதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இந்த சிங்குவா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இன்கா மக்களை வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த கோல்டு சில்வர் செய்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக்கில் சிங்கோவா வந்து அழிஞ்சிருச்சு, இன்கா வந்து வளம் பெற்றுருச்சு. ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த மக்கள் வந்து இதுதான் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஃபுல் டைம் இதுதான். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்னர்ஸ்லாம் இருக்கும். கோல்டு மெல்ட் பண்ணுறதுக்கு, மெட்டலை மெல்ட் பண்ணுறதுக்கு ஃபர்னர்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதாங்க ஓவரால் வரலாறு. ஸோ அவங்க பொண்ணும் பொருளும் மேலே ரொம்ப அலாதி பிரியத்தில் இருந்தாங்க இன்கா மக்கள். அதாவது இந்த சிங்குவா வரத்துக்குமே 2-3 சிவிலைசேஷன் மொக்கேரா சிவிலைசேஷன்லாம் இன்னும் வந்து அவங்க காதெல்லாம் வந்து மெட்டல் போட்டு அது கோல்டு முன்னு பெருசாக காதெல்லாம் வச்சுருந்தா சொல்கிறாங்க. ஸோ வந்து அதெல்லாமே வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்தாங்க, ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் மொத்தங்க. ஸோ இந்த பக்கம் இந்த வியூ மட்டும் பாருங்கள், பயங்கரமான கீழே டவுன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டவுன்ஸ் தான் அப்படியே நம்ம கீழே இறங்கி போகணும். வண்டியெலாம் இங்கே நிற்கிட்டு பாருங்கள். ஸோ இதான் உங்கள் டிக்கெட் ஆஃபீஸு. நீங்கள் டிக்கெட் கொடுத்துட்டீங்க, கலை வாங்கினா அது ஒரே டிக்கெட் தான். அந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா 7,000 இடத்துல நீங்கள் வந்து கொடுத்து போகணும். 70 சோலேசஸ் அந்த டிக்கெட்டு மாதிரிங்க சரிங்களா. அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பே பண்ணனால அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம இது பே பண்ணல. நாளைக்கான ரெயின்போ மட்டன் போகும்போது இருக்கிற சோலேஸ் நம்ம தான் கையை விட்டு கொடுக்கணும். சேம்பார் நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இன்கா மக்களோட செஸ் விளையாட்டு நிறைய அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல்லாக மார்க்கெட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பேக் பண்ணுறாங்க. எல்லாமே ஏன்னா முடிஞ்சு போச்சுல. ஆக்சுவலாக 5:30 க்ளோஸு, 5:46 ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க, பேக் டு குஸ்கோ வந்தாச்சு. வி ஃபினிஷ் த டூர் இன்னைக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு போன டூரு. வால்ஸ்வேகன் கம்பெனி. நான் சொன்னல உங்களுக்கு காலையில் இன்கா மக்களை பற்றி. இப்படி தான் இருந்தாங்க ஆக்சுவலாக. இந்த மாதிரி காதுகள்லாம் பாருங்கள் பெருசாக போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி பெருசாக ஆபரணங்களை உடைஞ்சு இன்கா மக்கள் தலையெல்லாம் பாருங்கள். ஸோ நான் சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே குஸ்கோ சிட்டிலே உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இங்கே வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். ஸோ யார் பெஸ்ட் ப்ரைஸ் தரா, யார் நமக்கு கரெக்டாக வருவா, ஸோ எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஒரே வழி நீங்கள் வந்து சீப்பஸ்ட்டாக போகிறதுக்கு. இங்கே வந்து புக் பண்ணுங்கள். உங்களுக்கு மூமெண்டைன் வேணுமா, சேக்கட் வேலி வேணுமா, இல்லை வந்து ரெயின்போ மவுண்டன் வேணுமா, என்னென்னு பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. நான் சேக்கட் வேலி நம்ம வீடியோ வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னு. குஸ்கோட சிட்டி சென்டர் இந்த விலாகை இதோட இங்கேயே முடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மாரசிஸ்டிங் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் அன்பு ஆதரவும் கொடுங்க. இங்கே சவுத் அமெரிக்கா பயணம் சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸ்ரீராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குஸ்கோ, பெரு. பை கைஸ்.